அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜெம் ஏரோமேட்டிக்ஸ் ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி என்ன விதமான பிசினஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட், லிஸ்டிங் டேட், இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, கேபிஐ எப்படி இருக்கு, ஃபைனலா இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம வந்துட்டு தமிழ்ல வந்து பார்க்க போறோம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பினான்சியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் தமிழில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம கண்டென்ட் எல்லாமே கோத்ரூ பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் ஜஸ்ட் வந்து என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ ஜெம் ஏரோமேட்டிக்ஸ் ஐபிஓ 1997 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்துட்டு இன்கார்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சில இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரர்ஸ் ஃபார் ஸ்பெஷாலிட்டி இன்கிரீடியன்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் எசென்சியல் ஆயில்ஸ், அரோமா, கெமிக்கல்ஸ், வேல்யூ ஆடட் டெரிவேட்டிவ்ஸ் இன் இந்தியா அப்படின்றத சொல்றாங்க. அதாவது என்னன்னா மூலிகை சம்பந்தமான, இயற்கை சம்பந்தமான சில ஆயில்கள், அதாவது என்னன்னா எண்ணெய் உற்பத்தி இவங்க என்ன பண்றாங்க, இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எண்ணெயிலிருந்து பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல் வந்து என்னன்னா அரோமா ஆயில் வந்து தயாரிக்கிறதுலையும், அதிலிருந்து சில வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ரெடி பண்றதுலையும் இவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 டிகேடா வந்து சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இருந்ததுன்னா இந்த பிசினஸ்ல வந்து இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் கேர், காஸ்மெட்டிக், ஓகேங்களா, அழகு சம்பந்தமான பொருட்கள் வந்து என்னன்னா நியூட்ராசெட்டிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிலையும் இருக்காங்க, வெல்னஸ், ஓகேங்களா, அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? பெயின் மேனேஜ்மெண்ட் என்னன்னா வலி சார்ந்த நிவாரணிகள் அந்த மாதிரி வந்து பண்றதுலையும், அண்ட் பர்சனல் கேர், ஓகேங்களா, ஸோ உடம்பு வந்து ஹெல்த் ரிலேட்டடான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்றதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில், இந்த எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றதுல இவங்க ஸ்பெஷாலிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ரொவைட்ஸ் டோட்டல் 70 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து என்னன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 4 விதமாக இந்த குரூப் வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், ஓகேங்களா, ஸோ புதினா மற்றும் புதினா சார்ந்த சில கூட்டு பொருட்கள் அப்படின்றத சொல்றாங்க. க்ளோவ், ஓகேங்களா, ஸோ கிராம்பு நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ கிராம் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் அண்ட் பீனால் அண்ட் அதர் சிந்தட்டிக் அண்ட் நேச்சுரல் இன்கிரியன்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஸோ ஃபிஸ்கால் 2025, ஸோ இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 225 கஸ்டமர்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சர்வ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 44 இன்டர்நேஷனல் கஸ்டமர்கிட்டையும் அக்ராஸ் 18 கண்ட்ரில வந்து இவங்க பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதர் கண்ட்ரி, மெயின் கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா, ஏசியா, ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த கண்ட்ரிலையும் இவங்க என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்ச் 31, 2025 படி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட என்னன்னா R&D டீமும் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு மூலிகை சம்பந்தப்பட்ட ஆயில்கள் வந்து தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட வந்து ஒரு R&D டீம் வந்து இருக்கணும். ஸோ அந்த R&D கிட்டத்தட்ட 13 சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அண்ட் அதோடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ல வந்து ரெடி பண்றதுல ரொம்பவே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஐபிஓ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோம். ஐபிஓ அடுத்த வாரம் ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹2 per ஷேர்ல வந்து வராங்க. இஷ்யூ பிரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ₹309 ₹325 வந்துட்டு வராங்க. ஸோ ஒரு லாட் சைஸுக்கு 46 ஷேர் வந்து கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ சைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 451 கோடிகள் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு வராங்க. ஸோ பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 இதுலேயே வந்துட்டுனா இவங்க வந்து லிஸ்டிங் ஆகுறாங்க. ஓகேங்க. ஸோ ஐபிஓ ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட் இருந்துச்சு. அலாட்மெண்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 22 ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருந்தா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மண்டே அன்னைக்கு நமக்கு கிடைச்சிடும். அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ லிஸ்டிங் டேட் ஆகஸ்ட் 26 டியூஸ்டே காலையில் 10 மணிக்கு உங்கள் டிமேட் அக்கௌண்ட் லிஸ்டிங் வந்து என்ன ஆகும். ஸோ யூபிஐ மேண்டேட் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 19 21. ஸோ மேக்ஸிமம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி 5 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், யூபிஐ மேண்டேட் வந்து கம்பல்சரி வந்து நான் பண்ணியாக வேண்டும். ஓகேங்களா? ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் நம்ம பார்க்கும்போது ஒரு லாட்லேருந்து நம்ம 13 லாட் வரைக்கும் நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு லாட்டுக்கு 46 ஷேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ₹14,950 வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக தேவைப்படுது. ஸோ 13 லாட் வரைக்கும் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸ்மால் HNI கேட்டகரிக்கு 14லேருந்து 66 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 67 லாட் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும்.
ஓகேங்க. ஸோ நம்ம வந்து என்னன்னா QIBக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ஷேர்ஸ் வந்து என்னன்னா அலோகேட் பண்ணுறாங்க. ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% ஆஃப் ஷேர்ஸும், NIA கேட்டகரிக்கு 15% ஆஃப் ஷேர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் சஜஷன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு IPO சைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 450 ஷேர் இருக்குது. அப்போ 10% பார்த்தீங்கன்னா 45 கோடி ஷேர்ஸ். ஓகேங்களா? ஸோ 45 கோடி ஒர்த்தான ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35% அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 120 135. ஓகேங்களா? ஸோ 135 கோடி அளவுக்கு ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த கம்பெனியோட KPI எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 16%, டெப்ட் பை ஈக்விட்டி 0.78. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 18% கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின், எல்லா டேக்ஸும் பே பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து அவருடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு இருக்குது. எபிட்டா மார்ஜினும் 17.55%. ப்ரைஸ் டு புக் வேல்யூ PB ரேஷியோ 5.36 அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக KPI பார்க்கும்போது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அபோவ் ஆவரேஜ், அபோவ் நல்ல குட் அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டெப்ட் பை ஈக்விட்டி கடனும் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 தான் இருந்தது. ஓரளவுக்கு வந்து என்னன்னா ஓகே அப்படின்றத நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியோட அசட் அப்படின்னு பார்க்கும்போது 295 கோடி, 368 கோடி, 534 கோடி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலாக நல்லாவே நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா லாஸ் மேக்கிங் கம்பெனியா அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. 44 கோடி, 50 கோடி, 53 கோடி. ஸோ நல்லாவே என்னென்னா ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜஸ்ட் வந்து என்னென்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ EPS வேல்யூ, எர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு ஏர்னிங்ஸ் வந்து 11.39 இருந்தது. போஸ்ட் IPOக்கு அப்புறம் 10.22 இருந்தது. ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 28லிருந்து 31 கன்வெர்ட் ஆகுது. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 15க்கு கீழே இருந்தால் கொஞ்சம் நல்லாவே பெட்டரான இருக்கும். ஒரு 20 வரைக்கும் இருந்தால் கூட ஓகே தான். பட் ஆனால் இங்கே 28லேருந்து 31 அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் IPO வாட்சில் வந்து நான் பண்ணேன், செக் பண்ணி பார்த்தேன். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை. ஓகேங்களா? மேபி இன்னும் ஒரு 2 days கழிச்சு நமக்கு வந்து நான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். மேபி மண்டே அன்னைக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்துட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா 3வது நாள் அன்னைக்கு சப்போஸ் 10%க்கு மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா நான் ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் அப்ளை பண்ண போகிறதில்லை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றத என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ரீசனுக்காக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுடைய கண்டென்ட் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.